பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயர் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பெரிய அளவுக்கு அடிபட ஆரம்பிச்சிருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவேக்கால அவர் போய் பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. நேற்று பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது சார்ந்து பேசும்போது எம்பிக்களான ஜோதிமணி அவர்களும் சசிகாந்த் செந்தில் அவர்களுமே அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி பேசியது நியாயமற்றது, தமிழ்நாடையும் உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையை வெடிக்கும் போது மாநில தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. என்ன போயிட்டு இருக்கு? யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவர் எப்படி அணுகுது? சார், அவர் அடிப்படையிலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அமெரிக்காவில் படித்து வேலை செய்தவர். ஆனால் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. மும்பையில் வளர்ந்தெல்லாம் மும்பை பிராந்தியத்தில் படித்து அமெரிக்காவுக்கு போய் இங்கே வேலை செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு இங்கே டேட்டா அனலிட்டிக்ஸ், காங்கிரஸினுடைய டேட்டா அனலிட்டிக்ஸ் பிரிவினுடைய சேர்மனாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சும்மா இருந்தார். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ்னு ஒரு அமைப்புடைய தேசிய தலைவராக இருந்தார். இப்படி தான் அவருடைய அந்த அரசியல் போக்கு இருக்குது. அவர் ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகி, ஒரு கட்சியில் பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அது மாதிரி அவரும் ஒன் ஆஃப் தி நிர்வாகி. ஆனால் அவர் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கோ கூட்டணி குறித்து பேசுவதற்கோ அவர் எந்த அதிகாரமும் யாரும் கொடுக்கல. இன்றைக்கி ஊடகங்கள் அவர் விஜய் சந்தித்ததை குறித்து பேசுகிறாங்களே, அது இவர் போய் பார்த்துட்டாரு, ராகுல் காந்தி அவர் அனுப்பியிருக்காரு, அந்த மாதிரியான அதிகாரப்பூர்வமான எந்தவித பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படலை. நீங்கள் போய் தாவேகா தலைவர் விஜய்கிட்ட பேசுங்க அப்படின்றது அறிக்கை வந்ததா? வரல. அவராக தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அவருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியல. அவருக்கு பர்சனலாக பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையை மையப்படுத்தி அவர் அங்கே போய் பேசுகிறதுக்காக அங்கே போகிறார். அதில் ஒரு சில ஏற்கனவே காங்கிரஸ் தொண்டர்கள் சில பேருக்கு திமுக சில முரண்பாடுகள் கிரவுண்டில் இருக்குது. அது கூட்டணின்னு வந்தாலே இருக்க தான் செய்யும். அதை நாங்கள் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதை இவர் பயன்படுத்திக்கிறார். அதை பயன்படுத்தி இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கூட்டணி உடைக்க முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. இப்போ இதுதான் போயிட்டுருக்கு. காங்கிரஸில் ஒரு தரப்பு இந்த கூட்டணி நிலைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு போதும், நம்ம ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துட்டாங்க, ஒரு மாற்றம் வேணுன்ற மாதிரி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் இதை பயன்படுத்திக்கிறார். இன்னொன்று என்னென்னா, எனக்கு என்ன வருத்தம்னா, பிஜேபி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தை இவர் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுறத காங்கிரஸ்காரங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு உண்மையான எதிரி திமுக இல்லை, காங்கிரஸ்காரர்களுக்கு உண்மையான எதிரி பாஜக. அதுதான் காங்கிரஸ்காரர்களுடைய எதிரி திமுகன்ற நரேட்டிவை யாராவது செட் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக காங்கிரஸ்காரங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொள்கை அளவில் நிறைய ஒத்துமை இருக்குது. சமூக நீதி சார்ந்து, சாதி வாரி கணக்கெடுப்பு சார்ந்து, மாநில உரிமைகள் சார்ந்து, மொழி உரிமைகள் சார்ந்து 2 கட்சிகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற ஒரு ஸ்டேட்டில் நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ்க்கு எதிரி திமுக அப்படின்னு யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க யாராக இருப்பாங்கன்னு நமக்கு இன்றைக்கி புரியுது. இங்கே இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் கிட்ட போய் சந்தித்ததோ இப்போ இப்படிலாம் பேசுகிறதோ டெல்லியோட தலைமை ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் ரொம்ப வெளிப்படையான கட்சி, ஒரு வெளிப்படையான ஜனநாயக கட்சி. இவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் இவரை அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னு அறிக்கை வரும், வெளிப்படையான அறிக்கை வரும். அந்த அறிக்கை எல்லாருக்கும் தெரியும். அவர் போய் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படியே அறிக்கை வந்ததா? வரல. தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஏதாவது பேசினாரா? காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். எங்களுடைய ஒரு அன்பு தலைவராக தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். அகில இந்திய பொதுச் செயலாளராக கேசி வேணுகோபால் இருக்கிறார். இவங்க யாராவது இந்த இடத்துல இவரை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. அவராக ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வராரு, விஜயை பார்க்குறாரு, கூட்டணி மாற்றுவோங்கிறாரு, ப்ரெஸ் மீட்டில் உட்கார்றாரு. ஒரு சில மீடியாக்கள் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணுது. நான் யாருன்னு சொல்லலை. பிரவீன் சக்கரவர்த்தியை பெரிய வியூக வகுப்பாளர்லாம் டைட்டில்லாம் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஆனால் கிரவுண்டில் அவருக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தலைவர் ப. சிதம்பரமோ, தலைவர் தங்கபாலுவோ, தலைவர் திருநாவுக்கரசரோ, தலைவர் மாணிக்கம் தாகூரோ, நம்ம அக்கா ஜோதிமணியோ, தலைவர் சசிகாந்த் செந்திலோ, இவங்கெல்லாம் கிரவுண்டில் மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவருக்கு கிரவுண்டுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ஒரு இன்டலெக்சுவலாக, ஒரு டிப்ளமேட்டாக, ஒரு ஃபேஸோட தான் கட்சிக்குள்ள வராரு, பண்ணுறாரு. எங்களுக்கு உண்மையிலே வருத்தம் என்னென்னா, எப்படி நீங்கள் ஒரு காட்டாட்சி தர்பார், இந்தியாவினுடைய கேவலமான மோசமான ஆட்சி நடக்கிற உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் வெறும் கடன் என்கிற ஒரு புள்ளியை வச்சு தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுவீங்க? அதை காங்கிரஸ்காரங்க யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதை ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன, யூபி வளர்ச்சி என்ன, தமிழ்நாட்டினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதியில் முன்னேற்றம் என்ன, யூபியின் வளர்ச்சி முன்னேற்றம் என்ன, தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்குன்னா அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்காம வெறும் நம்பர்ஸ் வச்சு அடிக்கிறார். இது என்ன வேடிக்கைனா, அண்ணாமலை இதை ரீட்வீட் பண்ணுறாரு, சிஆர் கேசவன் இதை ரீட்வீட் பண்ணுறாரு. சிஆர் கேசவன் யாருன்னா
ராஜாஜியினுடைய பேரன், கொள்ளு பேரன். அவர் இப்போ எந்த கட்சியில் இருக்காரு? அவர் பிஜேபியில் இருக்காரு. ஓகே. அவர் 2 வருஷம் வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார். அவர் இங்கே வந்து காங்கிரஸில் அவரால் செயல்பட முடியல, இங்கே ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லைன்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டு பிஜேபிக்கு போய் சேர்ந்துட்டார். அவர் இவரோட ட்வீட்டை என்டார்ஸ் பண்ணி ரீட்வீட் பண்ணுறார். இப்போ இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அதனால் பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து நம்ம வந்து ஒரு பொருட்டாக பார்க்க வேண்டாம். அவர் சொல்கிறதெல்லாம் கூட்டணி வியூகமாக கருத வேண்டாம். அவர் யாருக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க, எதுக்கு வேலை செய்கிறான்றது யாருக்கும் எங்களுக்கே தெரியல. இப்போதைக்கு தலைவர் செல்வ பிறந்தகை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் RSS தூண்டுதலை செய்கிறார் என்கிற மாதிரி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாரு. அது உண்மையாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அவரை நிராகரிப்பது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைக்கு தேவையான ஒன்றாக இருக்குது. அதில் எனக்கு மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த நிராகரிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும், அப்படி தான் போய் பேசுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அதை தாண்டி போய் அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பேசுகிறார்ல, அப்போவே நீங்கள் வந்துட்டு ஊர்ஜிதமாக இருக்க வேண்டாமா, இவர் ஏதோ தப்பாக படுது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து செல்வ பிறந்தகிட்ட கேட்கும்போது அவர் கொஞ்சம் தவிர்த்துட்டு போகிறாரு. அவர் சந்திச்சாரா இல்லைன்றது தெரியலன்றதை தவிர்த்துட்டு போகிறாரு. அப்போவே நீங்கள் வந்துட்டு டெல்லிக்கு தலைமைக்கு சொல்லி அவரை நீக்கத்துக்கான வேலையை தொடங்கியிருக்கணும் இல்லையா? அதில் எங்கே சொன்னக்கும் கட்டணும் இல்லை. தலைவர் செல்வ பிறந்தகை இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, ப்ரெஸ் மீட்டில் நான் லெட்டர் அனுப்பிச்சிட்டேங்கிறார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகிறார் என்கிறதுக்கான கடிதத்தை நான் முன்னாடி அனுப்பிட்டேங்கிறார். இப்போ தான் வெளியில் வருது, இது யாருக்கும் தெரியாது. அவர் தான் இன்றைக்கி தான் வெளியில் சொல்கிறார். அப்போ அனுப்பியிருக்கார். அது அங்கே டெல்லியில் ப்ராசஸில் இருக்கும், அது பெண்டிங்கில் இருக்கும். அது தகுந்த மாதிரியான நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பாங்க. அவருக்கான என்ன விஷயங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, போகாதீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். இல்லை ஒரு கட்சியோடு நீக்கப்படலாம். ஏன்னா இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தேவையான ஒன்றாக. ஏன்னா பாஜக வந்து எப்படியா தமிழ்நாடுகளை நுழைஞ்சிட முடியுமா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. தலைவர் ராகுல் காந்தியே பார்லிமெண்ட்டில் யூ கேன் நெவர் அண்ட் நெவர் வின் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னார். நீங்கள் ஒரு காலமும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாஜகவை வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கு பல புதிய சக்திகளை உருவாக்கியிருக்காங்க இந்த முறை. நம்ம யாருன்னு சொல்லி தெரியும். தாவேகா போன்றவர்கள் பாஜகவை எதிர்க்கிறதே இல்லை. நமக்கு அவங்க மேலே அடிப்படை சந்தேகம் இருக்குது, இவங்க யாராக இருப்பாங்க. மோடின்ற, அதாவது முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லக்கூடியவருக்கு மோடியை பெரியப்பான்னு சொல்ல வேண்டியதானே? மோடின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு மென்மையாக ஏன் கண்டிக்கணும்? அப்போது அடிப்படையிலே தாவேகா யார் வாக்கு வங்கியை உடைக்குது? காங்கிரஸ் திமுக விட வேண்டிய சிறுபான்மை சமூக வாக்குகளை உடைக்கலாம் என்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ அந்த நரேட்டிவ் யாருக்கு பலனளிக்கும்? அந்த பக்கம் இருக்கிற அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் அது உள்ளே வர்றதுக்கு வழிவகுக்கும். அப்போ இதுதான் சினாரியோவாக இருக்குது. இதுக்கு போய் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா கூட காங்கிரஸ் போகணுன்னா இங்கேயும் இழப்பு, அங்கேயும் இழப்பு. கடைசியில் யார் வரும்னு நமக்கு தெரியும். அதில் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் பாஜகவை தான் எதிரியாக பார்ப்பாங்களே தவிர திமுக எதிரியாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை காக்க வேண்டியது பாஜக கிட்ட இருந்ததானே தவிர விளையாட்டு இருந்தது. இப்போ இவர் பேசக்கூடிய நடவடிக்கை எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. செல்வ பிறந்தகை அவர்கள் அறிக்கை அமைச்சிருக்காரு, டெல்லி முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இந்த தமிழ்நாட்டுடைய சினாரியோ தான். டெல்லியோட அவர் நெருக்கமாக தானே இருக்காரு, அங்கே போய் அவர் வந்து சரி பண்ணிக்குவார். இதெல்லாம் ராகுல் காந்தி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு? தலைவர் ராகுல் காந்தி யாரு போனாலுமே நல்லா பேசுவார், நல்ல பழகக்கூடியவர், அன்பாக பழகக்கூடியவர். நிறைய பேர் கட்சியில் இருக்கிறாங்க, பல பேருக்கு பல கொள்கைகள் இருக்கலாம். சார் அடிப்படையில் காங்கிரஸ் வந்து ஒரு இந்தியாவுடைய சாம்பிள் தான். காங்கிரஸ்குள்ள எல்லா விதமான கொள்கை உள்ளவங்களும் முதல்லேருந்து இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வலதுசாரிகளுடைய தாக்கம் காங்கிரஸ்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுதான் உண்மை. சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் நிறைய ரைட் விங் ஆட்கள் காங்கிரஸ்குள்ளே இருந்தாங்க, மறுக்கவே இல்லை. நாங்கள் காலப்போக்கில் நேரு வந்தபோது பெரிய சரிவு சந்திச்சது, வெளியில் போனாங்க. இந்திரா காந்தி இருக்கும்போது கொஞ்சம் வெளியில் போனாங்க. ராஜீவ்காந்தி பீரியடில் திருப்பி கொஞ்சம் பேர் உள்ளே வந்தாங்க. மன்மோகன் சிங் பீரியடில் நரசிம்மராவ் பீரியடில் உள்ள வெளியில் போனாங்க. பாஜக என்ற கட்சி அங்கே உருவானதுக்கப்புறம் அங்கே எல்லாம் தாவிட்டாங்க. மன்மோகன் சிங் பீரியடில் கம்ப்ளீட்டாக எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. ஒரு சில பேர் ரைட் விங் உள்ளே இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் இன்றைக்கு பயணிக்கின்ற டைரக்ஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்டர் லெஃப்ட் டைரக்ஷன், சமூக நீதி சார்ந்து, மாநில உரிமைகள் சார்ந்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் என்கிற மாதிரியான ஒரு சென்டர் லெஃப்ட் டைரக்ஷன் நோக்கி காங்கிரஸ் வண்டி திருப்பி போயிட்டு இருக்கு. அதில் ஏற்படுகின்ற அதிருப்தியில் தான் இவங்க எல்லாருமே வந்து திருப்பி இந்த பக்கம் இழுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அது தலைவர் ராகுல் காந்தி விட மாட்டார். மல்லிகார்ஜுன கார்கே என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு சித்தராமையா யார், மல்லிகார்ஜுன கார்கே யார், இவங்க எல்லாரும் என்ன டைரக்ஷனில் பயணிக்க விருப்பப்படுறவங்க. பார்லிமெண்ட்டில் கார்கே என்ன பேசியிருக்காரு, இந்த ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து, இந்த பிஜேபியினுடைய சனாதன கொள்கையை எதிர்த்து அப்படின்றத நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம ரேடிக்கலாக டீல் பண்ணுறோம். இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா, இந்த சென்டர் ரைட் பாலிடிக்ஸ், இது காங்கிரஸ்க்கு ஒத்து வராதுன்றதை தலைவர் ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டார். ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரு, ஆனால் அது கீழே இருக்கிற தலைவர்கள் ஒத்துக்கிட்டான்ற கேள்வி இருக்குல்ல? இல்லை, எல்லாருமே கட்சின்னு வரும்போது தலைவர் ராகுல் காந்தியோட கொள்கைகளை எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அந்த குடும்பம் தான் காங்கிரஸோட ஐடென்டிட்டி. நீங்கள் வந்து 1008 விமர்சனம் வச்சுக்கோங்க எங்கள் மேலே, காங்கிரஸ் குடும்ப ஆட்சின்னு சொல்லிக்கோங்க, வாரிசு அரசு சொல்லிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு இந்த கட்சியுடைய ஃபல்கரமாக அந்த குடும்பம் தான் இருக்குது. அவங்க தான் அந்த கட்சியுடைய ஐடியாலஜியை டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த போக்கு அந்த குடும்பத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இந்த கட்சி வந்து கட்சியாக இருக்காது. பல பேர் பல மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ காங்கிரஸ் என்கிற அந்த சிந்தனை உடஞ்சு போயிடும். தலைவர் ராகுல் காந்தியோ திருமதி பிரியங்கா காந்தியோ எந்த டைரக்ஷனில் பயணிக்கிறாங்களோ அதை தான் எல்லாருமே பின்பற்றுவாங்க. பிஜேபிக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் இருக்கு, ஆர்எஸ்எஸ் அன்கான்ஸ்டியூஷனல் பாடி, அதையே இந்தியா வந்து ஏற்றுக்குது. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு Z+ பாதுகாப்பு. ஆனால் இங்கே வந்து இவங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ், 2 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நேரு குடும்ப பாரம்பரியத்தில் வந்தவங்க, அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அதனால இங்கே யாருமே ராகுல் காந்தியுடைய கொள்கைகளை ஏற்றுக்காமலாம் இல்லை. ஒரு சில பேர் அதை பின்னாடி இழுக்க பார்க்குறாங்க, ஆனால் அங்கே தான் பயணிக்கிறாங்க. அது பின்னாடி இழுக்க பார்க்குறவங்கள ஒன்றும் அவங்களை திருத்த முயற்சி பண்ணணும், இல்லை அவங்க வெளியில் அனுப்பணுன்றது தான் பாயிண்ட். இப்போ இந்த குழப்பம் ஏற்படுத்துவதாக நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவருக்கு என்ன நீடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரியல. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு திமுக மேலே ஒரு கோபம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திமுக மேலே ஒரு கோபம் அல்லது வன்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட நீட்சியாக தான் வந்து அவர் சம்மந்தமே இல்லாமல் யூபி கூட தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறதும், அதே மாதிரி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைக்கணும்னு நினைக்கிறதும், இதெல்லாம் அதோடைய ஒரு விஷயமா பார்க்குறேன். அவர் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை கேட்டார், அதில் வந்து போட்டி போகிறதுக்கு திமுக சம்மதிக்கல, அதனால தான் இந்த வெறுப்பையெல்லாம் கக்கறாருன்னு சொல்லி ஒரு செய்தி பார்க்க. இல்லை, அஃபிஷியலாக அதை நான் சொல்ல முடியாது. மேபி கேட்டிருக்கலாம், அவர் தொகுதி கேட்டிருக்கலாம், திமுக அதை மறுத்திருக்கலாம், அதனுடைய கோபம் அவருக்கு இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குது, அது பர்சனலாக கூட இருக்கலாம். அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இந்த கூட்டணி உடைச்சி காமிக்கிறேன் பாருன்னு கூட கங்கணம் கட்டிக்கிட்டு தாவேகா தலைவரை போய் பார்க்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் ட்வீட் பண்ணலாம், அதுக்கு அண்ணாமலை என்டாஸ் கூட பண்ணலாம். அதனால் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவர் சைலண்ட்டாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கிறது தான் இந்த கூட்டணிக்கு நல்லது. கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்கானா இருக்குது, நிறைய தொண்டர்கள் அதிருப்தி, ஆனால் மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் இன்னைக்கு இது ஒன்றா இருந்தால் தான் பிஜேபியை தடுக்க முடியும். நம்ம சும்மா பிஜேபிக்கு பூச்சாண்டி வரான்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம காமிக்கல, ரியாலிட்டி நம்ம பேசுகிறோம். சீரியஸான ப்ராப்ளம் இருக்குது நம்ம இன்னைக்கு. தமிழ்நாடு ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் இருக்குது. 2000 வருஷமாக தென் இந்தியாவுக்குள்ளே இறங்க முடியாமல் இருக்கிறது சனாதன சக்திகள், சும்மா இல்லை. 2000 வருஷமாக தென் இந்தியாவுக்குள்ளே இறங்க முடியாமல் இருக்குது சனாதன சக்திகள் அந்த காலத்துலேருந்தே. இன்றைக்கி இறங்கி காமிப்போம் பாருன்னு இறங்குறாங்க. அதை இறங்க விடாமல் தடுப்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருக்க வேணும். அதனால் நமக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் பாஜக வந்தால் பேசவே முடியாது, அதான் எதார்த்தம். அதுக்கு சில பேர் துணை போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்க நம்ம களெடுக்கணுன்றதுல காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையும் நிற்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சசிகாந்த் செந்திலோ ஜோதிமணி அவர்களோ தெளிவான பாயிண்ட் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. தலைமை என்ன முடிவு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? தலைமை நிச்சயமாக ஒன்று அவருக்கு வந்து பாடம் புகட்டணும், அல்லது ஒரு கட்சியோட நீக்கணும். ஏன்னா கட்சிக்கு எதிராக செயல்படுறார். கட்சி இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக திமுக தான் இருக்குது. அது இந்தியா காங்கிரஸுக்கு உற்ற நண்பன், அகில இந்திய அளவில் உற்ற நண்பனாக, அண்ணன் தம்பியாக தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாங்க. இது பொலிட்டிக்கல் அலையன்ஸை தாண்டி ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸு. அப்போ அந்த அலையன்ஸை சிதைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றபடி இந்தியாவில் வேறு எந்த மாநில கட்சியுமே இந்த அளவுக்கு உறுதுணையாக காங்கிரஸ் நிற்கல. தலைவர் ராகுல் காந்தியை நான் பிரதமராக்குவேன், அவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்ற இந்தியாவிலே முதல்ல அறிவிச்சது நம்ம ஸ்டாலின் சிஎம் தான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த கூட்டணியை சிதைச்சிடக்கூடாது. இதுதான் எக்ஸாம்பிள் சார். தமிழ்நாடு இட்ஸ் எக்ஸாம்பிள். அதாவது இந்தியா முழுக்க பிஜேபி வீழ்த்தவே முடியாதுன்னு ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, பிஜேபி வீழ்த்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஒரு கூட்டணியை பலமாக போடுறதன் மூலமாக பிஜேபி வெளியில் நிறுத்த முடியும் என்கிற மிகப்பெரிய எக்ஸாம்பிளை செட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த எக்ஸாம்பிள் தேவை. இந்த எக்ஸாம்பிள் சிதஞ்சிருச்சுன்னா பாஜக தான்ப்பா இனிமே அவன் தோக்கடிக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ் பரப்பப்படும். இவர் வந்து ஒரு நிர்வாகி தான், இவரை வந்துட்டு தமிழ்நாட்டுடைய குரலாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் இவர் போன்ற ஒத்த கருத்துடையவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். மோகன் குமார் மங்களை வந்துட்டு நீங்கள் கூட்டணி முடிவு பண்ணுறதா இருந்தால் தொண்டர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கோங்கன்ற ஒரு குண்டை போடுறாரு. திருச்சி வேலுசாமி அவர்கள் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு குழு இருக்குல்ல, இதை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ இல்லை காங்கிரஸுடைய தலைமையோ எப்படி சமாளிக்க போகுது? இல்லை சார், நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு சில கட்சி நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு இந்த கூட்டணியில் ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம், 2004 ட்ராவல் பண்ணுறோம், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதால ஒரு மாற்றம் என்னன்றது ஒரு தாகமாக இல்லை. நீங்கள் அதிருப்தின்றத ஒரு பாட்டு வைக்கிறீங்க. எஸ், கரெக்ட். ஆனால் இவங்களை நீங்கள் அவர் கூட சேர்க்காதீங்கன்ற. இவர்கள் வந்து ஆர்கனைசேஷனலாக இருக்கிற இஷ்யூஸை வச்சு தான் இவங்க பேசுகிறாங்க. ஓகே ஓகே. ஐடியாலஜிக்கலாக இவங்கெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க தான், சரிங்களா? இந்த ஐடியாலஜிக்கு எதிராக யார் இருக்கிறான்னு தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஐடியாலஜிக்கு எதிரான, இப்போ நீங்கள் சொன்ன யாருமே இந்த ஐடியாலஜிக்கு எதிரானவங்க கிடையாது. அவங்களுக்கு ஆர்கனைசேஷன்லாம் சில பிரச்சனை இருக்குது, அதில் முரண்பாடை பதிவு பண்ணுறாங்க, நான் வரவே இருக்கிறேன், அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் இல்லை, ஐடியாலஜிக்கலாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு யார் வந்தாலுமே அவங்க தடுத்து நிறுத்துன்றதுல எனக்கும் சரி தலைவர் செல்வ பிறந்தகைக்கும் சரி உடன்பாடு இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அதான் ஒரு பார்ட்டாக வந்து செக்ரிகேட் பண்ணுறீங்க, இவங்க நிர்வாகிகள் வேற இவர் வேறன்னு சொல்லி பார்ட்டாக பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது எல்லாமே வந்துட்டு காங்கிரஸ் கட்சியின் மேலே தானே ஒரு அதிருப்தியை உண்டாக்கும். கூட்டணி நிர்ம தீர்வை அவங்க ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி காங்கிரஸ் வந்து எதிர்பார்க்குதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்க? அது உண்மையிலே வருத்தமான விஷயமா தான் இருக்குது, எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் பேசுறதுனால திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குமா இல்லையான்ற மாதிரி மீடியாவுக்கு கண்டென்ட்டை நாங்கள் தீனியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லியும் வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஏதாவது ஒரு சேனலில் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து அப்படி நடக்கவே போகிறதில்ல.
ஏன்னா பார்லிமெண்ட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது. காங்கிரஸுக்கு திமுக வேணும். பார்லிமெண்ட்டில் லோக்சபா மக்களவையில் பாஜக எதிர்க்கிறதுல திமுகவுடைய பலம் காங்கிரஸுக்கு தேவை. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் திமுகவுக்கு தேவை. இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட். இது 2 பேருக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டாவது, அது அப்புறம் பேசிக்கலாம். பட் இன்னைக்கு இதில் 2 பேருக்கு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்குது. இதில் பிஜேபியை உள்ள விடாமல் தடுக்கிறது, அதுதான் நீ பிரச்சனை. அது நம்ம சும்மா சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன பிஜேபி சொல்லி நீங்கள் பயமுறுத்துறீங்க. பிஜேபி ஒன்றும் சாதாரண பூச்சாண்டி கிடையாது. அது ஒரு பெரிய டாக்ஸிக்கான ஃபோர்ஸ். அது அந்த ஃபோர்ஸ் தமிழ்நாட்டுக்கு விடக்கூடாது. நம்ம பல்லாயிரம் ஆண்டுகளை போராடிட்டு இருக்கோம் நம்ம இங்கே. ஆனால் அதை சீரியஸ் பிரச்சனையாக நிறுத்திட்டே இருக்கணும், முன்னிலைப்படுத்திட்டே இருக்கணும். யார் மறுக்கூடாது பாயிண்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவர் ஒரு சாதாரண ஆளு, ஒரு தனி நிர்வாகி அப்படின்னு சொல்லி பிரிக்கும்போது இவர் பேசுறதெல்லாம் வந்து ஏன் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு எஃபெக்டிவாக எடுத்துக்கிறாங்க. உடனே வந்து ஜோதிமணி அவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க, சசிகாந்த் செந்தில் அவர்கள் ரியாக்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது செல்வ பெருந்தகை அவர் வந்து காட்டமாக பேசுகிறாரு. அவர் ஒரு சாதாரண ஃபோர்ஸாக இருந்திருந்தா ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை, அவர் சாதாரண ஃபோர்ஸ் தான் நினச்சாங்க, அதனால தான் அவரை விட்டாங்க. ஆனால் எப்போ ஒரு பிஜேபியும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணாரோ அப்போ ஒரு சாதாரண ஃபோர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே தான் பாயிண்ட் ஆகும். இந்த சம்பவம் தான் எக்ஸ்போஸ் ஆகுது. அவர் எக்ஸ்போஸ் ஆகிறது இங்கே தான் எக்ஸ்போஸ் ஆகுது. அவர் சாதாரண ஒரு நிர்வாகி இல்லை. சாதாரண நிர்வாகி வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னீங்கல்ல, இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. கூட்டணி மாற்றினா என்னப்பா ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டுன்ற மாதிரி அந்த அதிருப்தியிலேருந்து தான் அவர் பேசுகிறாருன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். சாதாரண நிர்வாகி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கம்பேரிசன் பாஜகவோட தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறது, யோகி ஆதித்யநாத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் கம்பேர் பண்ணுறது, அப்போ சாதாரண நிர்வாகி இல்லை என்பதை தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. இப்போ இவரை ஒருவேளை டெல்லியில் இருக்கிற நட்பை பயன்படுத்தி இவரை நீக்கவே முடியல அப்படின்னா அது காங்கிரஸ் டெல்லியில் நட்பு ஒரு நட்பும் கிடையாது. டெல்லி அவர் டெல்லியோட லாபியில் தானே இருக்காருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே யார் சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முதலமைச்சர் கர்கே கால் பண்ணி இது மாதிரி பிரச்சனை இருக்கு, தப்பான டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு அவங்க ஏன்னா நட்பு இருக்கு. தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நட்பு ரீதியாக பழகுறாங்க, அண்ணன் தம்பியாக பழகுறாங்க. இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க, அரசியல் பேசிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் நினைச்சாங்கன்னா யாரையுமே வந்து நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. நன்றி, தேங்க்யூ.